அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல் மத்துல் ஆரிலு லி சுக்கூனி அந்த அந்த மத்துடைய பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா, அல் மத்துல் பதலை பற்றி நம்ம பார்த்தோம். சரிங்களா? அல் மத்துல் பதலை பற்றி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்தோம். சரிங்களா? இதில் என்னென்னா, இடையில் ஏற்பட்ட சுக்கூனின் எழுத்து என்று கூறுவார்கள். இடையில் ஏற்பட்ட சுக்கூனின் மத்து என்று கூறுவார்கள். அதான் என்னென்னா, இது என்ன நான் சொல்கிறேன், அதாவது ஒரு மத்துடைய எழுத்து நமக்கு தெரியும் இல்லையா? மத்துடைய எழுத்துக்கு அப்புறமா ஏதாவது ஒரு ஹரக்கத்துள்ள எழுத்து வரும். சரிங்களா? ஹரக்கத்துள்ள எழுத்துனா சபரோ சேரோ பேசோ அந்த மாதிரி ஹரக்கத்து இருக்கக்கூடிய எழுத்து வரணும். சுக்கூன் இருக்கக்கூடாது. சுக்கூன் அல்லாத ஒரு ஹரக்கத் எழுத்து வரும். மத்துடைய எழுத்துக்கு அப்புறமா சுக்கூன் வராது. என்னென்னா ஹரக்கத்துடைய எழுத்து தான் வரும். அப்படி ஹரக்கத்துடைய எழுத்து வரும் பொழுது மூச்சு திணறல்னாலையோ நமக்கு சில நேரங்களில் ரொம்ப நேரம் மூச்சு பிடிச்சி ஓத முடியாது. அப்படி மூச்சு பிடிச்சி ஓதாத டைம்லையோ இல்லை அங்கே நிறுத்துறதுக்கு குறியீடு இருக்கும், இல்லைனா நம்மளே போய் நிறுத்துவோம், நம்மளால் மூச்சு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நிப்பாட்டுவோம். இப்படி ஆயத்து இருக்கும்போது சுவாதுன்னு குட்டியாக இருக்கும், தோகனம் இருக்கும், ஜீமன் இருக்கும், இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். அதெல்லாம் அர்த்தம் முடியுதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லி தந்துருப்போம். அந்த இடங்களில் நம்ம நிப்பாட்டும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா, அந்த எழுத்துக்கு ஃபத்தகத்தைன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஃபத்தகத்தைன்னு என்னது? தோ சபர் இருக்குது, அலீமன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அலிமான் அதான் உதாரணம். இந்த அலிமனை நம்ம என்ன செய்வோம், அலிமான் தான் நிப்பாட்டுவோம். அலிமன்னு நம்ம அலீம் அப்படின்னு நிப்பாட்ட மாட்டோம். படிச்சிருக்கோம் இல்லையா? பத்தகத்தைன்னு வருவதை தவிர வேறு எந்த இது வந்தாலும் சரி, வேறு என்ன ஹரக்கத் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இடத்துல சுக்கூன் செஞ்சு தான் நிப்பாட்டணுங்கிறாங்க. இந்த பத்தகத்தைன்னு வருதுங்கிறது மத்துல் இவளோட எழுத்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அந்த மத்துல் இவளோட எழுத்து தவிர, எழுத்துனா அந்த பத்தகத்தைன்னு வரணும் கடைசியில் நிப்பாட்டும் போது. அப்படி வருதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ரெண்டு சுக்கூன் செய்து தான் நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டும் போது 2 அல்லது 4 அல்லது 6 விரல்களை நீட்டியோ அல்லது மடக்கியோ என்ன செய்யணும், ஓத வேண்டும். ஓதி நம்ம நிப்பாட்டணும் அப்படிங்கிறாங்க. இப்போ மேலே இருக்கக்கூடிய உதாரணத்தில் பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, கசரு செய்யப்பட்டு வந்திருக்கு. சரிங்களா? என்னது? கசரு செய்யப்பட்டு வந்திருக்கு. எனவே இது மத்துடைய எழுத்து என்று கூறுகிறார்கள். சரிங்களா? அதாவது நூனுக்கு ஃபத்தக செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே ஆயத்து வசனம் முடிவடைறதுனால நாம் நிறுத்தி ரப்பில் ஆலமீன் என்று நூனுக்கு சுக்கூன் செய்து ஓதுறோம். சரிங்களா? ஓகேங்களா? அதாவது என்னென்னா, இந்த இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. பட் என்னென்னா, நான் இதில் இருக்கிறத அப்படி சொல்லியிருக்கேன். அதாவது இந்த இடத்துல நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நான் ஒரு 4 விரலுக்கும் 6 விரலுக்கும் இங்கே நீட்டி நிப்பாட்டிட்டேன். பட் இதை சேர்த்து ஓதும் போது நம்ம எப்படி ஓதணுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர். புரியுதா? அந்த நாவை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நான் தான் சொல்லணும். அங்கே சுக்குனை நிப்பாட்டக்கூடாது. அப்படி அந்த இருக்க ஹரக்கத்தை அடுத்த எழுத்தோடு என்ன செய்யணும், சேர்த்து ஓதணும் அப்படிங்காங்க. சரிங்களா? அப்படி சேர்த்து ஓதும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அதை நீட்டக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், 2 விரலுக்கோ அல்லது 6 விரலுக்கோ அல்லது 4 விரலுக்கோ நம்ம நீட்டக்கூடிய அளவுக்கோ மடக்கக்கூடிய அளவுக்கோ ஓதணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மத்துல் ஆரிலும் லி சுக்கூனி அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்து என்ன இருக்குது, யா வந்திருக்கு. சுக்கூன் செய்யப்பட்ட யா கசரு செய்யப்பட்ட மீம், அதாவது சேரு செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்து யா வந்திருக்கு. இது மத்துடைய எழுத்து. இந்த மத்துடைய எழுத்துக்கு அடுத்து என்ன வந்திருக்கு, ஒரு ஹரக்கத்துள்ள நூன் வந்திருக்கு. ஸோ அப்போது ஒரு ஹரக்கத்துள்ள எழுத்து வந்திருக்கு. நூனுக்கு மேலே சபர் வந்திருக்கு. அப்போது ஆலமீன் அந்த இடத்துல நம்ம நிப்பாட்டும் போது ஒரு 6 தடவை. சரிங்களா? ஆலமீன் ஆலமீன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும், நிப்பாட்டணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம். பட் என்னன்னா, இந்த சூறா முடித வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், 2 விரலுக்கு நீட்டன்னா 2 விரலுக்கு நீட்டணும். இந்த சூறா முடித வரைக்கும் நீங்கள் 2 விரலுக்கு நிப்பாட்டணும். புரியுதா உங்களுக்கு? இந்த சூறா முடித வரைக்கும் 2 விரலுக்கு நீட்டி என்ன செய்யணும், நிப்பாட்டணும் அப்படிங்காங்க. ஓகேங்களா? 2 விரலுனா அந்த 2 விரல்லே நீட்டி நிப்பாட்டணும். சரிங்களா? 4 விரலை நீட்டினீங்கன்னா அதே போல் அந்த சூறா முடித வரைக்கும் 4 விரலையும் நீட்டி நிப்பாட்டணும். 6 விரலை நீட்டினீங்கன்னா அதே போல் அந்த சூறாவை முடித வரைக்கும் 6 விரலுக்கு நீட்டி நிப்பாட்டணும். அவ்வளோதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படி ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என் நம்பர் இருக்கவங்க ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய ஹோம்ஒர்க்கையும் சென்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.